ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு சிலவங்களாம் சர்ச் வீடியோவை பற்றி கேட்டிருந்தீங்க. பட் நான் சொல்லியிருந்தேன் காப்பிரைட் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஒன்று ஃபுல் வீடியோ பிளாக் பண்ணிடுறாங்க, அப்படி இல்லை அப்படின்னா காப்பிரைட் அப்படின்னு போட்டுடுறாங்க. ஸோ அதனால் நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மொத்தமாக அந்த எபிசோடில் என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்றது இல்லாமல் ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன் நடந்தது இல்லையா? ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு க்யூட்டான நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்பாங்க. நம்ம கேட்கும் போதே ஓ அப்படின்னு தோணும். ஸோ அது மாதிரி விஷயங்களை மட்டும் நான் வந்து கலெக்ட் பண்ணி அந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ஐ திங்க் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நான் யாரோட எபிசோட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஜிமினா அண்ட் சுகா. இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிமினா ஒரு க்யூட்டான கேக்கோட அப்படியே என்ட்ரி கொடுத்துருந்தாரு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எபிசோடை ஷூட் பண்ணும் போது நம்ம சுகாக்கு பர்த்டே. ஸோ அதனால் க்யூட்டாக ஒரு பர்த்டே கேக்கோட அப்படியே ஒரு பர்த்டே சாங்கோட வந்திருந்தாரு. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லை, கையில் மேரி மோவோட வந்திருந்தாரு. மேரிட் மீ இல்லை மேரி மோ, அதாங்க குட்டியாக ஒரு தண்ணிக்குள்ளே இருக்குமே ஒரு பாசி மாதிரி. அதுதான் அது. நம்ம ஜிம்மினா கூட ஒரு லைவ் முழுக்க வச்சுக்கிட்டு அதுக்கு நான் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு கூட சுகா அப்படின்னு பேர் வச்சிருந்தாரு. அதுவே தான். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் வீட்டில் நம்ம ஜிம்மினா எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. சுகா, இது மேரி மோவா? இது என்னோட சுகா. ஓ சுகா, நீ நல்லா தூங்குனியா? இது ரொம்ப பெருசாகிடுச்சுல? ஆமாம், இது கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் சுகா சொன்னார் சர்ச் வீட்டாவோட ரூல்ஸ். உங்களுக்கு தெரியும்ல சர்ச் வீட்டாவோட ரூல்ஸ் என்னன்ட்டு? இது சுகாவோட ஷோ. ஸோ நாங்களாம் எதுவுமே கொடுக்க மாட்டோம். வரும்போது நீங்களே ஏதாவது கொண்டு வந்துடுங்க குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே சுகா அதான் கேட்டுட்ருக்காரு. உனக்கு தெரியும்ல சர்ச் வீட்டாவோட ரூல்ஸ் என்ன அப்படின்ட்டு? யார் வந்தாலும் கையில் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரணும். நீ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க? நான் கொண்டு வந்திருக்கேன் சோஜு. ஓ, இந்த சோஜுனா என்ன அப்படின்னா எல்லா கொரியன் வீட்லேயும், மோஸ்ட்லி எல்லா கொரியன் வீட்லேயும் இது இருக்கும். இது லைட் ஆல்கஹால் மாதிரி. சுகா, ஜிமினா, உனக்கு சோஜுவில் என்ன ரொம்ப பிடிக்கும்? அதோட சால்ட்டினஸ். அதை குடிக்கும் போது அப்படியே அதோட கசப்பு தன்மை உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓ, சோஜு ரொம்ப கசக்குமோ? எனக்கு தெரியாதுப்பா, ஜிமினா தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் எங்கே இருக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் உனக்காக வாங்கின ட்ரிங்க்ஸ் சோஜு தான். எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ நானும் வியும் டம்ப்ளிங் ஃபைட் பண்ணியிருந்தோம். ஆமாம், அதுக்காக தான் நான் இதை உனக்காக வாங்கிட்டு வந்தேன். ஓ ஸோ ஸ்வீட். சுகா, என்னோட பர்சனாலிட்டி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? நான் இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ரொம்ப எனர்ஜியாக இருக்கிற மாதிரி தெரியுது. பின்ன பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்திருக்காரு. ஜிமினா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. மற்றவங்கலாம் வந்தாங்க அப்படின்னா இவன் எவ்வளோ தூரம் போய் அவங்கள வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு வருவான். பட் நான் வந்தபோது பார்த்தீங்களா, அவன் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தான். இங்கே தான். ஆமாம், என்ன நம்ம 2 பேரும் 13 வருஷமாக ஒன்றா இருக்கோம். ஆமாம், இதுவும் ஒத்துக்கப்பட வேண்டிய விஷயந்தான். 13 வருஷமாக ஒன்றா இருக்கும். என்ன ஃபார்மாலிட்டி வேண்டி கிடக்கு? சுகா, என்னோட ஃபேஸோட லெஃப்ட் சைடு பார்த்தா அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோட லெஃப்ட் சைடு ஃபேஸும் ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம், உங்கள் 2 பேரோட லெஃப்ட் மட்டும் இல்லை, ரைட் ஃபுல் எல்லாமே அழகாக இருக்குது. பட் சுகா சொல்கிறாரு நீ அப்படியே திரும்பி உட்காந்தே குடி அப்படின்ட்டு. சுகா ஆரம்பிச்சிட்டாருப்பா. இதுக்கப்புறம் அவங்க பேசினாங்க ஆல்பத்தை பற்றி. ஃபேஸ் ஆல்பம் ரிலீஸ் ஆகிருந்தது இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இங்கே பேசிக்கிட்டே இருந்தாங்க. சட்டுன்னு நம்ம சுகா கேட்டார், நீ என்ன உன்னோட ஸ்கின்னை ரொம்ப அதிகமாக காட்டுற போல இருக்கு? உனக்கு வயசாக உன்னோட பாடியை காட்டுறது ரொம்ப அதிகமாக போச்சு. ஓ ஜிமினா, நான் எம்வில ஒரு முறை தான் ஷர்ட்லெஸ்ஸாக இருந்தேன். சுகா, என்ன எம்வில நீ ஷர்ட்லெஸ்ஸாக இருந்தியா? உன்னோட பாடி அந்தளவுக்கு பார்க்க நல்லாவே இருக்காது. ஓ சுகா, கெஸ்ட்டை இன்சல்ட் பண்ணுறீங்க. பட் இது இவங்க 2 பேருக்கு நடுவில் எப்போவும் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஜிமினா, நான் ரொம்ப ஸ்கின்லி சுகா, அதனால தான் நீ அதிகமாக ஒர்க் அவுட் கூட பண்ண தேவையில்ல. இதுக்கப்புறம் இவங்க பேசினாங்க வீடியோ கால் ஃபேன்ஸ் மீட்டை பற்றி. ஜிமினாக்கு நடந்தது இல்லையா வீடியோ கால் ஃபேன் மீட்டிங், அதை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சுகா, நான் கேள்விப்பட்டேன் நீ தான் ஃபர்ஸ்ட் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் ஃபேன்ஸ் மீட் பண்ணுறதெல்லாம். இது உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போலாம் நிறைய ஐடல்ஸ் இது தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமினா, நிறைய பேரா? நான் யாரையுமே பார்த்ததில்ல. அது எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சுகா, நான் உனக்கு சொல்லித்தரேன். இப்போ நீ நினச்சிக்கோ, நீ வீடியோ காலில் இருக்க, நான் தான் ஃபேன்ஸ். ஓகே? ஹாய் ஜிமினாப்பா. ஜிமினா, ஹலோ, இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு உங்களை பார்த்து. சுகா, நீ உண்மையாகவே இப்படி தான் பேச போறியா?
நீ என்ன சொல்வ? கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்வியா? ஜிமினா, ஏய் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நீ எனக்கு சொல்லிக் கொடு. நீ இரு, நான் தான் ஃபேன்ஸ். ஹாய் சுகா ஹோப்பா. ஹலோ ஆர்மி, பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓ ஸோ க்யூட். ஜிமினா, நான் நினைக்கிறேன் இப்போயே இந்த ஃபோனை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன், க்யூட்டாக தான் இருந்தது. ஜிமினா, 100 ஆர்மிஸ்க்கு மேலே காலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சுகா, அதில் நானும் ஒருத்தனா இருப்பேன். நான் உன்கிட்ட நீ வெக்கப்படுற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஜிமினா, நான் உன் காலை பார்த்தோன்னே கட் பண்ணிடுவேன். ஓ சுகா, இப்பெல்லாம் வீடியோவில் நிறைய சேலஞ்செலாம் வந்துடுச்சு. ஏன் நிறைய சேலஞ்ச் பண்ணுறாங்க, உண்மையாவா? ஏன் இங்கேயே நிறைய சேலஞ்ச் நடக்குது. சாரி ஃபார் பீயிங் க்யூட் சேலஞ்ச். ஓ இது என் சீன் தானே? ஏன் அவனே தான், இவன் ரொம்ப நல்லா பண்ணுறான். ஏன் இதை நீயும் பண்ணு, ஒருவேளை ஆர்மிஸ் உன்கிட்டையும் கேட்கலாம். இதை பண்ண சொல்லி நீயும் செஞ்சு பாரு பார்க்கலாம். தோ இப்படி. ஓ எனக்கு சுகா ரொம்ப க்யூட்டாக பண்ணுற மாதிரியே தெரியுது. பட் ஜிமினாக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏய் நீ ஏன் பண்ணுற? ஏய் நான் உனக்காக பண்ணேன், நான் உனக்காக தான் செஞ்சேன், எனக்காக ஒன்றும் கிடையாது. ஓகே நீ பாடு. ஓ ஸோ க்யூட். இதுக்கப்புறம் பேசினாங்க ஜிமினா அவரோட பர்சனல் விஷயத்தை பற்றி. அவரோட பாஸ்ட்டை பற்றி. அதாவது அவர் வந்து ரொம்ப அவசரமாக எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காரு, அவர்கிட்ட ஒரு நிதானமே இல்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறதா சொல்லியிருந்தாரு. சுகா சொன்னார், ஆமாம் நான் சின்ன வயசுலேருந்தே உன்னை பார்த்துட்ருக்கேன், நீ எங்கே இருக்கும் போதே பார்த்துட்ருக்கேன், நீ வந்து எல்லாத்தையும் அவசரமாகவே செஞ்சிட்ருப்ப, அப்பயே நீ இப்படி தான் இருந்த. ஜிமினா, ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரைனிங்காக ஏஜென்சியில் வரும்போது ஜாயின் பண்ணும் போது எனக்கு சுத்தமாக அப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு அப்போது தோணவே இல்லை இது நம்ம டீம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் டீமில் இருக்கிறதுக்கு காரணமே நீ மட்டும்தான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பெட் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும் போது அப்போது நம்ஜினா கூட பயங்கரமாக கொரட்டை விட்டுட்டு இருந்தான். மேல் பெட்டில் நீ, கீழ் பெட்டில் நான். அப்போ நீ மேலேருந்து அப்படியே எட்டி பார்த்து சொன்ன, நீ ரொம்ப நல்லா சிங் பண்ணுற, நான் வந்து இந்த டீமில் நீ இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன், உண்மையாகவே நான் ஆசைப்பட்றேன், நீ ரொம்ப நல்ல சிங்கர் அப்படின்னு சொன்னேன் சுகா. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே சாங் எழுதிட்டுருக்கேன், நிறைய மியூசிக் பீப்புள்ஸ் கூட தான் வளர்ந்துட்டு இருந்தேன். ஸோ உன்னோட வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஸோ அதனாலே நான் நினச்சேன் கண்டிப்பாக உன்னோட வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குது, உன்னால் நல்லா சிங் பண்ண முடியும் அப்படின்னு நான் அப்பயே ரொம்ப நம்பினேன். பட் நீ ரேப்புக்கு போனல, நான் அப்போ யோசித்தேன் கம்பெனி எதுக்காக உன்னை ரேப்புக்கு அனுப்புது, உன்னோட வாய்ஸ் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது, நான் என்னோடய இடத்த இழந்துருவேன் அப்படின்னு சொல்லி பயத்தில் இதை பற்றி பேசலை. நான் உண்மையாகவே யோசித்தேன் உன்னோட வாய்ஸ் ரொம்ப யூனிக், ஸோ எதுக்காக நீ வராத ரேப்பில் உன்னை அனுப்புகிறாங்க அப்படின்னு யோசித்தேன். நான் கம்பெனிக்கிட்ட கூட சொன்னேன், அவன் உண்மையாகவே நல்லா பாடுறான், அவனோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, அவனுக்கு ஓக்கல் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு. சுகா, ஓகே நீ எங்கே போக விரும்புகிற? சூப்பர் கொஸ்டின். அதாவது இந்த டைம் ட்ராவல்லாம் பண்ணி போவாங்கல்ல, அதை பற்றி தான் கேட்குறாரு. நீ எங்கே போக ஆசைப்படுற? ஜிமினா, நான் ஆசைப்படுறேன் 2025 போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். சுகா, நானும் தான். நாங்கள் கூட. நாங்கள் கூட. ஜிமினா, அப்போ நம்ம எல்லாருமே ஒன்றா இருப்போம்ல, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சுகா, நீ என்ன நினைக்கிற, 2025 எப்படி இருக்கும்னு நினைக்கிற? ஜிமினா, உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரியல, பட் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அது எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம எப்படிலாம் இருக்க போகிறோம், எனக்கு அது சீக்கிரமாக வரணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. எங்களுக்கும் அதே ஆசை தான். சுகா சொல்கிறாரு, சீக்கிரமாவா? உண்மையாகவே நான் சீக்கிரமாக வரணும்னு நினைக்கிறேன். 2025 சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும். சோலோ ஆக்டிவிட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். பட் அது எப்போ வந்து முழுமை அடையும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரு டீமாக இருக்கும் போது தான் முழுமை அடையும். எஸ், பிடிஎஸ் டீமாக இருந்தால் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது என்னோட கருத்து. சுகா என்ன சொன்னார் அப்படின்னா, டீம் தான் ஃபர்ஸ்ட். ஜிமினோட ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, அந்த சாங் தாங்க. அதே சாங் தான். சுகா, இது அந்த சாங் தானே? அதே சாங் தான். பட் ஜிமினா இன்னமும் ஃப்யூச்சர் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார். அப்போ நம்ம எப்படி இருப்போம்? அது ரொம்பவே நல்லா இருக்கும்ல. நம்ம எல்லாருமே ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு நம்ம ஆர்மிக்கு முன்னாடி, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம 80 வயசு வரைக்கும் கூட ஒன்றா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். ஐ விஷ் நீங்கள் 80 வயசை தாண்டியும் ஒன்றா இருக்கணும். ஜிமினா, நீ அப்பையும் ரேப் பாடுவல? சுகா, 80 வயசில் நான் ரேப் பாடுவேனா? என்னோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? சுகா, சீரியஸ்லி கிராண்ட் சில்ட்ரன்ஸ்? ஓகே, ஐ விஷ். இதுக்கப்புறம் அவங்க சாரி ஃபார் பீயிங் க்யூட் சேலஞ்ச் பண்ணாங்க. ஓகே சுகா, நம்ம 2 பேரும் பார்க்கறதுக்கு வயசானவங்க மாதிரி இருக்கும், ஓல்டு மாதிரி இருக்கும். ஸ்டாப் பண்ணு, இதை நிறுத்து. ஆமாம், எனக்கும் அப்படி தான் தோணுது.
சுகா, நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே 2 வயசானவங்க டிக்டாக் பண்ணுற மாதிரி இருக்கு. இது ஏன் இன்னும் ட்ரெண்டிங்கில் இருக்கு? சுகா, ஒரு சில விஷயங்கள் இப்படி தான் ஏனே தெரியாமல் ட்ரெண்டிங்கில் இருக்கும். பட் நீங்கள் 2 பேரும் பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் உங்களுக்கும் இந்த பேர் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை.